அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். உங்க வாழ்க்கையின் உண்மைகளை உணர்த்தும் 12 விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? சத்தமான குரல்ல பேசப்படுவதெல்லாம் உண்மை என்றும், மென்மையான குரல்ல சொல்லப்படுவது பொய் என்றும் நினைக்காதீங்க. வலிமையான உண்மைகள் பலவும் மெல்லிய குரலில்தான் வெளிப்படும். உங்களின் சிறந்த செயலை எல்லோருமே பாராட்டுவார்கள் என்று எதிர்பார்க்காதீங்க. பலரும் தங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செய்தால்தான் பாராட்டுவாங்க. அப்படிப்பட்ட பாராட்டுக்களுக்கு மயங்காதீங்க. உங்களை நிறைய பேர் வெறுத்தால் நீங்கள் தவறானவர் என்று அர்த்தமில்லை. உங்களை கட்டுப்படுத்த முடியாத போது, தாங்கள் நினைத்ததை செய்ய வைக்க முடியாத போது சிலர் உங்களை வெறுக்கலாம். அது உங்களின் தவறல்ல. உணர்வுகள் தற்காலிகமானவை. கோபமோ எரிச்சலோ அந்த உணர்வின் தாக்கத்துல நீங்கள் ஏதேனும் முடிவுகள் எடுக்கலாம். அந்த முடிவுகளின் விளைவுகள் நிரந்தரமானவை. எனவே முடிவுகளை கவனமாக எடுங்க. ஓய்வெடுக்கும் நேரம் போக மற்ற நேரங்கள்ல ஏதோ ஒரு வேலையில உங்களை பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் ஏதேதோ விஷயங்கள் குறித்து யோசித்து குழம்ப மாட்டீங்க. கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்த மாட்டீங்க. உங்களை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் எப்படி எதிர்வினை நிகழ்த்துகிறீர்கள் என்பதை கவனியுங்கள். உங்களுக்கு தொடர்பில்லாத கதை எதையோ நினைத்து நிம்மதியை தொலைக்காதீங்க. நீங்கள் சொல்லும் அறிவுரைகளை யாரும் பின்பற்றுவதில்லை. நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பார்த்தே கற்றுக்கொள்கிறார்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் நல்ல முன்மாதிரியாக இருங்கள். ஏதோ ஒரு சூழலில் யாரோ ஒருவருடன் விவாதம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தோன்றலாம். அவர் சொல்லும் கருத்தில் உடன்பாடு இல்லாமல் போகலாம். ஆனால் அவர் உங்களின் அன்புக்குரியவர் என்றால் விவாதத்தை தவிர்த்து விடுங்க. கருத்துக்களை விட உறவுகள் முக்கியம். உங்களை பற்றி உங்களை விட நன்றாக அறிந்தவர் வேறு யாரும் இல்லை. நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று அடுத்தவர்கள் தீர்மானிக்க கூடாது. அதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் செய்யும் 100 நல்ல விஷயங்களை இந்த உலகம் எளிதில் மறந்துவிடும். ஆனால் ஒற்றை தவறை நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்கும். எனவே செயல்கள்ல கவனமாக இருங்க. நாம் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வாழும் சூழல் முடிவு செய்வதில்லை. நாம் எடுக்கும் முடிவுகளே அதை தீர்மானிக்கின்றன. எனவே சிறந்த முடிவுகளையே எப்போதும் எடுங்க. சில நேரங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள், நெருக்கடிகள், துன்பங்கள் நேரலாம். அதற்காக நொந்து கொள்ளவோ நம்மை சபித்துக் கொள்ளவோ தேவையில்லை. எப்போது எதை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் இவை நிகழாது. வாழ்க்கையின் உண்மைகளை உணர்த்தும் இந்த விஷயங்கள்ல கவனமாக இருந்து நீங்க செயல்பட்டால் நிச்சயமாக உங்க வாழ்வுல சந்தோஷமும், வெற்றியும், மகிழ்ச்சியும், நிம்மதியும் பெறலாம். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.